ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே 29வது நாள் தபசு காலங்களில் நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படி இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். என்னோடு இணைந்து ஆண்டுடைய வார்த்தை கேட்கும்படி வாய்ப்பு பெற்றிருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவ பக்தியோடு இந்த வார்த்தைகளை கேளுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார், விசுவாசத்தின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவார். இந்த தபசு காலங்களில் 29வது நாளை நாம் அனுசரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய விசுவாசம் பலப்படணும், விசுவாசம் வளரணும். அதுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடணும், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசித்து அவரிலே நிலைத்திருக்கிற அனுபவம், அவரிலே சாட்சி பகிர அனுபவம் தேவை. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 6:4. நாங்களோ ஜபத்தினாலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்தினாலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஒரு கண்டினியூஷன், ஆண்டவரோடு இருக்கிற ஒரு அனுபவம். அங்கு கிரேக்கர்களும் யூதர்களுக்கும் பிரச்சனைகள் ஆதி திருச்சபையில் வருகிறது. சீஷர்கள் ஒன்று கூடி தீர்மானம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஒருமித்து நாம் ஜபம் பண்ணுறது, வேத வசனத்தை போதிக்கிறது, இதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பந்தி விசாரிப்பு காரியங்கள், மற்ற காரியங்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி தெய்வ பக்தியோடு விசுவாசத்தோடு இருக்கிற, நம்பிக்கையோடு இருக்கிற, ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு மூப்பர்களை நாம் தேர்வு செய்வோம் என்று சொல்லி தீர்மானிக்கிறார். அப்பொழுதுதான் திருச்சபையாருக்கு சீஷர்கள் ஒருமித்து சொல்லுகிற ஒரு குரல், நாங்கள் பந்தி விசாரிப்புக்காக ஒருவரை பொறுத்து பார்த்து விசாரித்து, சுகநலங்களை விசாரித்து அவர்களோடு இருப்பதற்காக வரல. நாங்கள் விசேஷமாக ஜபம் பண்ணுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை போதிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கே ஒரு நாள் செய்துவிட்டு போகிறதுக்காக அல்ல, தொடர்ச்சியாக தொடர் பயணம். என் அன்பு சகோதரி சகோதரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஊழியம் ஏதோ என்னுடைய சுய விருப்பத்துக்காக செய்வதல்ல, என் சுய லாபத்திற்காக செய்வதல்ல, சுய பெருமைக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் செய்வதல்ல. எனக்கு ஆண்டவர் கொடுத்த தாழ்ந்துகள், திறமைகள், எனக்கு இவ்வளவு ஆட்களை கொடுத்திருக்கிறார்கள், அவைகளுக்காக ஊழியத்தை செய்கிறதற்காக அல்ல, அதற்காக ஊழியம் அல்ல. நமக்கு ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரோடு நல்ல உறவு தொடர்பு இருக்க வேண்டும். அதுக்கு தான் இங்கே சீஷர்கள் ஒருமித்து தீர்மானம் எடுக்கிறார். They are together as disciples. Take one decision. We give importance to the prayer. Always we must have a good rapport with the Lord. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு தொடர்பு, ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரோடு தொடர்பு இருக்கிறவர்களாக இருக்கணும் தேவ மனுஷர்கள். ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பலவிதமான இன்னல்கள், இடர்பாடுகளுக்குள்ளே சிக்குண்டவர்களாய் கிறிஸ்துவத்துக்கும் கிறிஸ்துவ சபைக்கும் கிறிஸ்துவ மார்க்கத்துவம் இழக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கிறிஸ்துவம் அல்ல. இந்த தபசு காலங்களில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு கிறிஸ்துவை பிரசித்தப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரோடு நல்ல உறவு தொடர்பு, இயேசுவோடு அந்த ரட்சிப்பின் அனுபவம், மீட்பின் அனுபவம் நமக்கு தேவை. ஆண்டவரோடு நல்ல உறவு வேதம் சொல்லுகிறது.
1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது இடைவிடாமல் ஆண்டவரை தேடணும், ஜெபிக்கணும் என்று சொல்லப்பட்டது. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் தேவை. அப்படி என்றால் அனுதினமும் ஆண்டவரோடு பயணிக்கணும்னு அர்த்தம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் இந்த உலகத்தையும் உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு அல்ல, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, ஆத்தும ஆதாயம் செய்வோம், சபைகளை கட்டி எழுப்புவதற்காக, கடவுளுடைய ராஜ்யத்திற்கென்று ஆட்களை ஆண்டவர் நம் மூலமாய் தெரிந்து கொள்வதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் சீஷர்கள் சொன்னார், இடைவிடாமல் செபிக்கிறவர்களாக இருக்க நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி என்றால் எங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு, தொடர்பு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, நெருக்கல் வருகிறது. அதனால் உலகத்துக்குரிய காரியங்களை ஈடுபடக்கூடாது, மனுஷர்களை நம்பி போகக்கூடாது, பணத்தை நம்பி போகக்கூடாது. எனக்கு இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும் என்று அதிகாரங்களையும் பதவிகளையும் தேடி ஓடிக்கூடாது. ஆண்டவரை தேடணும். எத்தனை இக்கட்டுகள், இடர்பாடுகள், தேவைகள் இருந்தாலும் அவைகளின் மத்தியில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரை தேடணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்வது, சோர்ந்து போகாமல் செவியுங்க, வேண்டுதல் செய்யுங்க, ஆண்டவரை தேடுங்கன்னு போட்டுக்குது. பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்படியானால் ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். அவர் நம் தேவைகளை சந்திப்பார், நம் நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தின் தருவார், ஊழியத்தின் பாதையில் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். அவர் நமக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சோர்ந்து போகாது. இடைவிடாமல் செபிக்கிற ஒரு அனுபவம் ஒரு ஊழியருக்கு, ஒரு கிறிஸ்தவர்களுக்கு தேவை. மறந்து போகாது. இங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வேத வசனங்களை போதிக்கிறவர்களாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். We must read the word of God. Give importance to the word of God. My dear brothers and sisters in Christ, as a ministers, always you must give importance to the word of God. Read and meditate the word of God. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அது நம்ம வாழ்வளிக்கின்ற வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய நேரங்களை அதற்கு செலவிட வேண்டும். மனிதர்களை பார்ப்பதற்கு, நம்முடைய விருப்பங்களை வெளிப்படுத்துவதற்கு, உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதில் நாம் நேரத்தை செலவிடாத படிக்க. Always give importance. Utilize your time. Read and meditate the word of God. It will lead near to God. அது ஒவ்வொரு நாளும் உங்களை தேவ சமூகத்துக்கு அழைத்து செல்லும். தேவனோடு சம்பாஷிக்கிற, தேவனோடு இருக்கின்ற ஒரு அனுபவத்தை இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது ஏற்படணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ள வரணும். பல தலைமுறைகளாய் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்கள், பல ஆண்டுகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நீங்கள், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறீர்களா? படிப்பது மட்டுமல்ல, தியானிக்கணும், அதன்படி செய்யணும். வேத வசனங்கள் படிப்பதும் கேட்பதும் மட்டுமே போதாது, பிரசங்கிப்பது மட்டுமே போதாது, நாம் அதன்படி செய்யணும். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக மாறணும்னு எழுதுகிறார். நாம் திருவசனத்தை வாசித்து தியானித்து அதன் மேலே நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு, செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரி,
ஆதி திருச்சபையில் சீஷர்கள் ஒன்று கூடி தீர்மானம் எடுக்கிறார்கள். நாம் ஜெபிக்கணும். வேத வசனங்களை நாம் சரியாய் புரிதலை பெற்றவர்களாய் போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதை நாம் இடைவிடாமல் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தரை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை முழுமையாய் அறிந்து கொள்ள, அதன்படி நடக்க, அதன்படி நாம் பிரசங்கிக்க, போதிக்க, ஆதாயம் செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். என் அன்பு சகோதரி, இந்த தபசு காலத்தின் 29வது நாளில் இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுக்குற அந்த நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒருமித்து ஜெபத்திலும் வேத வசனங்களை வாசித்து அதை சரியாய் அறிந்து புரிதலோடு போதிக்கிறதிலும் நம் நேரத்தை செலவிடுவோம். நல்ல ஒரு கிறிஸ்துவ சாட்சி உள்ள ஒரு ஊழியர்களாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தபசு காலத்தின் 29வது நாளிலேருந்து தியான வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. இருக்கிற இடங்களில் தேவ பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தியானத்தில் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் சுட்டரிக்கப்படுவதாக, வியாதியின் கூறுகள் சுட்டரிக்கப்படுவதாக, வியாதிகளை கொண்டு வர எல்லா பொல்லாத ஆவிகள், பிசாசின் அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறையா. விடுவிப்பீராக. வியாதியின் கட்டுகளிலிருந்து விடுவிப்பீராக. பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பீராக. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு குறையாதபடிக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றவர்களாக இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் சுவாமி. படிப்பில், வேலையில், குடும்ப காரியங்களில் அருமையான உடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பு வேண்டுதல்களில் உங்களுடைய கிருபை இறங்கும்படி ஆட்சேபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக வேதத்தை வாசிக்கிறதில் ஆண்டவரே, அவர்கள் போதிக்கிறதில், சாட்சி பகிர்வதில் ஆண்டவரே இடைவிடாமல் தேவ சமூகத்தில் ஆண்டவரை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க முன்வர ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே, தியான ஓலையில் உங்களுடைய பிள்ளைகளை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அவருடைய சரீரத்தில் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எண்ணுவதற்கும் யோசிக்கிறதுக்கும் மேலான ஆண்டவரே, படிப்பில் ஒரு முன்னேற்றத்தை நீ தருவதற்காக ஸ்தோத்திரம். நிலையான வேலை வாய்ப்பை நீ கட்டளிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேலையில் ஆண்டவரே உயர்வை கட்டளிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல குடும்பம் அமையும்படியாய் கர்த்தாவே உம்முடைய கண்களுக்கு கிடைக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு கிடைக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வயது முதிர் காலத்திலும் ஒரு நாள் உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாச நிலைத்திருக்கும்படிய ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில், அவருடைய இல்லத்தில் நீ செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள், ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே நிலைத்திருக்க, உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு அல்ல, கர்த்தரை தேடுகிறவர்களாக ஜெபத்தில் உம்முடைய வார்த்தைகளை தியானித்து ஆண்டவரே சாட்சி பகிர்வதில், போதிக்காதல நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிற பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபி நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் உம்முடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.